கரெக்ட் தான். நீ கரெக்டா தான் கேட்ட. ஒருவேளை போன் பண்ணிருந்தா நீ கண்டிப்பா வந்திருப்ப. வந்திருந்தா இந்த கட்டுக்கான அவசியமா இருந்திருக்காதுல்ல, அப்படிதானே? சும்மா இருங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் விளையாட்டா போச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா இங்க பாருங்க, எனக்கு எதுவுமே புரியல. தயவு செஞ்சு சொல்லுங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அக்கா கரெக்டா தான் சொல்றாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. சரி, ரெண்டு பேரும் எதுவும் சொல்ல வேணாம். நான் எதுவும் கேட்க போறேன். அத்தை, நம்ம அப்பவே சௌமியா அண்ணியோட பாட்டி வீட்டுக்கு போயிருக்கணும். அவங்க எங்க போயிருக்காங்கங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். ஆனா பொறுமையா. இப்போ மகேந்திரனுக்கு நான் சந்தேகப்படலங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்துருச்சு. அதனால இப்ப நீ சாமியோட பாட்டி வீட்டுக்கு போற. போய் பாரு, சௌமியா இருக்காளா இல்லையான்னு பாரு. சரி அத்தை, நான் போறேன். ட்ரிங்க் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நீ உன் வேலையை செய். அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இரு. என்ன புரிஞ்சுதா? என்னாச்சுக்கா? எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. எல்லாமே ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கு. நான் எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினைச்சேன். விஸ்கிய போட்டாக்கா இங்கிலீஷ் பாட்டு வரும். நீங்க ரெண்டு பேரும் எங்கன்னு உட்காந்துருக்கீங்க? அது அருண், அக்காக்கு தலை வலிக்குதான். அதே மாதிரி எனக்கும் தலை சுத்துது. ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா. ரவுண்ட் ரவுண்டா? நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணீங்களா என்ன? இது டான்ஸோட போதை இல்லை, ஜூஸோட போதை. அருண், எனக்கு தலை சுத்துது. ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா. இல்லக்கா? பிரீத்தி, நீ இங்க? ஒரு மகன் இப்படி இருந்தானா ஒரு தாயால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. பிரீத்தி, வாய மூடு. நீ எல்லைய மீறி போயிட்ட. ஒரு திருநங்கையை கூப்பிட்டு நீ ஹனிமூனுக்கு வந்திருக்கியா? அவ எங்கடா? சுமதி எங்க? அத்தாவ இங்கதான் இருக்கா, பக்கத்து ரூம்ல இருக்கா. என்ன? நீ என்ன சொன்ன? சுமதி பக்கத்து ரூம்ல இருக்காளா? உனக்கு வெக்கங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா சௌமியா? உன் தங்கச்சி செஞ்ச தியாகத்துக்கு ஒரு அக்காவா இருந்துகிட்டு நீ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பியா? கேக்குறல சொல்லு. இது உனக்கே நல்லா இருக்கா? கேட்டுக்கிட்டு இருக்கல சொல்லு சௌமியா. பிரீத்தி, இதுல சௌமியாவோட தப்பு எதுவுமே இல்ல. நானும் சுமத்தியும் தான் இவளை கூட்டிட்டு வந்தோம்.
எப்போ வருண் என்கிட்ட சௌமியா தான் பாட்டி கூட தீர்க்க யாத்திரைக்கு போயிருக்கான்னு சொன்னானோ அப்பவே எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சு போச்சு அருண். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சுமதி ரொம்ப முக்கியமானவ. எனக்கு என் மருமகனா ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு நான் இவ்வளவுதான் மனைவி ஆக்கியிருக்கேன். இவ்வளவு விட்டுடு. நீ எவ்வளவு பணம் கேட்கறே சொல்லு, நான் கொடுக்கறேன். எனக்கு சௌமியா மட்டும் தான் தேவை. அப்படியா? எங்க சௌமியா? தெரியறாளா? உனக்கு தெரியறாளா? சௌமியா இங்க இல்ல. சொல்றல, அவ இங்க இல்ல. நான் சொல்றது ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. உன்னால சுமதி எதுவும் செய்ய முடியாது. ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்சா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. அது சரி பிரீத்தி, உன்னோட வேலையும் முடிஞ்சது. இங்க பாருமா, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாலாம் இருக்கக்கூடாது பிரீத்தி. எனக்கு இது சரியா படல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா. என்னால உன்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. நான் நினைச்சது நடந்துருச்சுங்க. சுமதியோட நம்பிக்கையை ஜெயிக்கிறதுக்கு இப்போ நடந்தது சரிதான். ஐயா, வணக்கம் ஐயா. வாங்க 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 ஐயா, வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். உங்க எல்லாருக்கும் ஹோலி வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க பார்ட்டி ஆரம்பிச்சிடலாமா? வாங்க வாங்க வாங்க. இது உனக்கு. இந்தாங்க இந்தாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. வருஷா வருஷம் நீங்க விசேஷமா சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு என்னோட மனைவி ஹோம் மினிஸ்டர் ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணிருக்கா. ஒருவேளை அக்காக்கு உண்மையிலே என் மேல அக்கறை இல்லைன்னா ஊர் மக்கள் முன்னாடி அவங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சிருக்கணும்? ஒரு தடவை நான் அக்கா கிட்ட பேசி ஆகணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அட, இவ சௌமியோட ரூம் பக்கமா போயிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? சுமதி, இங்க வா. இன்னைக்கு அத்தை குடும்பத்துல எல்லாரோட போட்டோஸோடவும் என்னோட போட்டோவே மாட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, கை ரொம்ப வலிக்குது. சூடா கொஞ்சம் ஒத்தனம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எடுத்துட்டு வரியா? அத்தை, நான் எடுத்துட்டு வரேன்.
உங்க அக்கா தங்கச்சிங்களை எப்படி நான் அவ்வளவு சீக்கிரமா சந்திக்க விடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் உழைச்ச உழைப்பு பூரா வீணா போயிடாது. சரி பிரீத்தி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போற?